நான் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. நான் கர்த்தரின் பிறப்பை பற்றி கூறின தீர்க்க தரிசனம் இதுவே. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். ஒரு குமாரத்தி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நான் தான் மீகா தீர்க்கதரிசி. இயேசு பிறப்பிற்கு முன் இயேசு பிறப்பை பற்றி கூறினேன். நீயோ எபிரேதா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் இம்மிடமிருந்து தோன்றியவர். அவர் தோன்றும் வழி மரபையோ ஊழி காலமாய் உள்ளதாகும். நான் சிமியோ, நான் எருசலேமில் இருந்தேன். நான் நீதியும் பக்தியும் உள்ளவன். என்னில் பரிசுத்த ஆவி இருந்தது. நான் இஸ்ரவேலின் வருகைக்காக காத்திருந்தவன். நான் கிறிஸ்துவை காணும் முன்னே மரணத்தை காண மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்பட்டேன். இது எல்லா ஜனத்துக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு நச்சதாக இருக்கிறேன். இந்த ஆண்டராக கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளின் சுற்றி முன்னணில் பதுக்கி வைப்பை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மனுஷனுக்கு சமாதானம். மனுஷன் மேல் அவருக்கு பிரியம். வாருங்கள், கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிற இச்சம்பவங்களை நாம் பெத்லகேமில் போய் பார்ப்போம். வணக்கம் ராஜா. யூதருக்கு அரசராக பிறந்தவர் எங்கே இருக்கிறார்? கிழக்கிலே அவரோட நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். என்னது, யூதர்களின் ராஜாவா? நீங்கள் பிள்ளையை குறித்து விசாரித்து பிள்ளையை கண்டபின் எனக்கு அறிவிங்கள். நானும் வந்து பணிந்து கொள்வேன். நட்சத்திரம் வாருங்கள், அடுப்பின் தொடரலாம். நான் ஆவியின் ஏவுதல்களில் தேவாலயத்துக்கு வந்தேன். இயேசு என்னும் பிள்ளையின் காரணமாய் நியாயப்பிரமாணம் என்னும் முறையில் அவர் பெற்றோர் அவரை உள்ளே கொண்டு வருகையில் நான் கண்ணால் கண்டேன் என்று கூறினேன். புறஜாதிகளின் ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு நீ முன்பாக நீ எடுத்த நியாயப்பிரமாணம் படிய இரட்சணியத்தை நான் கண்டால் கண்டேன் என்று கூறினேன். Thank you.